பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக உங்கள் யாவரையும் பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வீடியோவிலிருந்து 2 கேள்வியை மையமாக வைத்து ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, 2வது அவருடைய முகத்தை நாடும்போது தேவனை பின்தொடரும் போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது. இந்த 2 கேள்வியை மையமாக வைத்து ஒரு சில காரியத்தை நாம் சிந்திக்க தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். போன வீடியோல முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம், நாம் மாற்றம் அடைகிறோம். we are changed in his presence. தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நபர்களுக்கு, அவரை பின்தொடர்கிற நபர்களுக்கு, அவருடைய முகத்தை நாடுகிற நபர்களுக்கு மாற்றம், இது முதலாவது நடக்கிற ஒரு செயல் இந்த காலை நேரத்திலும். 2வது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து வேகமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 51வது சங்கீதம், வசனங்கள் 9 முதல் 12 வரை. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, நாம் மாற்றம் அடைகிறோம் என்பதை குறித்து தியானித்தோம். 2வது, நமக்கு என்ன கிடைக்கிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றால், கன்விக்ஷன் ஆஃப் சின்ஸ், பாவ உணர்வு அடைதல். இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாகியம். தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே தரக்கூடிய ஒரு உணர்வு தான் என்ன அப்படின்னா இந்த பாவ உணர்வு, கன்விக்ஷன் ஆஃப் சின்ஸ். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சுயநலம் போன்ற காரியங்களை தேவனுடைய பிரசன்னம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே இதை நமக்கு சுட்டி காட்டும். நம்ம வெளில எவ்வளோ காசு கொடுத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கன்விக்ட் பண்ற மாதிரி வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கன்விக்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல நிறைய மனுஷங்க பண்றாங்களே அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ், அதற்கு இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்றேன். இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் இவ்விதமாக சொல்லுகிறார். இந்த கன்விக்ஷன் ஆஃப் சென்ஸ், பாவ உணர்வு அடைதல், அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது அழகாக எழுதியிருக்கிறார். இட் இஸ் நாட் அ ஃபீலிங் ஆஃப் கண்டம்னேஷன் that drives us away from God. அதாவது ஒரு கண்டனம் பண்ணுகிற ஒரு உணர்வு அது அல்ல. தேவனிடத்திலிருந்து நம்மை தூரமாக கொண்டு செல்லுகிற ஒரு உணர்வு அது அல்ல. மாறாக, rather it results in a cry from our hearts for repentance, cleansing and a deeper longing for more of his presence. இந்த பாவ உணர்வு எதை நமக்கு கொடுக்குது? இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம், ஒரு அழுகை, ஒரு கதறல். எதற்கான அழுகை கதறல் அப்படின்னா, முதலாவது ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். 2வது கிளென்சிங், சுத்திகரிப்பு, கழுவப்படுதல். 3வது டீப்பர் லாங்கிங் ஃபார் மோர் ஆஃப் ஹிஸ் பிரசன்ஸ், இன்னும் தேவனுடைய பிரசன்னம் எனக்கு தேவை என்கிற உணர்வு தான் இந்த கன்விக்ஷன் ஆஃப் சென்ஸ். எனவே தேவனிடத்திலிருந்து நம்மை தூரம் கொண்டு செல்லுகிற உணர்வு இது கிடையாது. மாறாக பரிசுத்த ஆவியானவர் தருகிற பாவ உணர்வு என்னவென்றால், நான் மனம் திரும்ப வேண்டும், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எனக்கு இன்னும் தேவனுடைய பிரசன்னம் வேண்டும் என்கிற ஆசையும் ஏக்கமும் பெறுகிற உணர்வு தான் கன்விக்ஷன் ஆஃப் சின்ஸ். இந்த உணர்வை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே கொடுக்க முடியும். காரணம், இந்த உணர்வு நம்மை எதற்கு நேராக நடத்தும் என்றால் 2 விஷயம். ஒன்று ரிப்பன்டன்ஸ், இன்னொன்று ரெக்கன்சிலியேஷன். மனம் திரும்புதலுக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் நேராக நடத்தும். இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, மனுஷங்க நிறைய நேரத்துல நம்மளை கண்டனம் பண்றாங்க. அப்போ மனிதர்கள் நம்முடைய பாவத்தையோ அல்லது குறையையோ சுட்டி காட்டும் போது நமக்கு கிடைக்கிற உணர்வு என்ன உணர்வு அப்படின்னா, குற்ற உணர்வு, கில்ட். இதுதான் நமக்குள்ள ஏற்படுகின்றது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தருகிற உணர்வு நமக்குள் ரிப்பன்டன்ஸையும் ரெக்கன்சிலியேஷனும், மனம் திரும்புதலையும் ஒப்புரவாகுதலுக்கும் நேராக நம்மை நடத்துகிற ஒரு உணர்வு.
இப்ப யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உணர்வு நம்மை தேவனிடத்தில் இருந்து தூரம் கொண்டு செல்லுகிற உணர்வு அல்ல, மாறாக மனம் திரும்பி ஒப்புரவாகி தேவனோடு இணைந்து கொள்ள உதவி செய்கிற ஒரு உணர்வு. ஆனால் மனிதர்கள் நம்முடைய பாவத்தை, நம்முடைய குறையை சுட்டி காட்டும் போது நமக்குள் குற்ற மனசாட்சி ஏற்படுகிறது. அது நம்மை தேவனிடத்திலிருந்து தூரமாக கொண்டு போகிறது. இட் டிரைவ்ஸ் us away from the Lord. எனவே இந்த ரெண்டுத்திற்கும் வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் தருகிற குற்ற உணர்வு நமக்கு அவசியமில்லை, மாறாக பரிசுத்த ஆவியானவர் தருகிற, அவர் மட்டுமே தரக்கூடிய அந்த பாவ உணர்வு நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவை. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு அனுபவத்தை பெற்றிருந்தாலும், ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை உணர்த்தும், என்னுடைய குறைகளை எனக்கு சுட்டி காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்கிறப்போ அதை தேவன் நமக்கு உணர்த்துவார். இதில் நம்ம பியூட்டிஃபுல்லா இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்கிறோம். என்ன அப்படின்னா, இதை நேரடியா கடவுளை என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மகிட்ட ஷேர் பண்ணுவார். இதுக்கு மீடியேட்டர் வச்சு ஒரு தேர்ட் பர்சன் மூலமாக, ஒரு மூன்றாவது மனிதர் மூலமாக என்ன பண்ண மாட்டார், ஷேர் பண்ண மாட்டார். யாரெல்லாம் நேரம் எடுத்து தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறார்களோ, தேவன் நேரடியாக அவர்களுக்கு தங்களுடைய பாவங்களை, குறைகளை சுட்டி காட்டுகிறார். எனவே தேவனுடைய பிரசன்னத்தில் மட்டுமே கிடைக்கிற இந்த பாக்கியத்தை அனுபவிக்க இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை, ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, அவரை பின்தொடரும் போது, அவருடைய முகத்தை நாடும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இரண்டாவதாக நடைபெறுகிற காரியம் கன்விக்ஷன் ஆஃப் சின்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பாவ உணர்வு நமக்கு கிடைக்கிறது. இந்த உணர்வு மட்டும் அவர் தருவதோடு நின்றுவிட மாட்டார். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அவர் போதிக்கிறார். எனவே நாம் மனம் திரும்பி ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் அந்த பாவ உணர்வை பெற்று தேவனோடு இணைந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. தேங்க்யூ. God bless you.